நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் மைத்தாலும் மன்றாடு மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார். ரசிகர் அஞ்சனி சபா ஃபவுண்டேஷன், ஆர்ஆர் சபா ஆர்ட்ஸ் அகாடமி இணைந்து நடத்தும் தமிழிசை சாரல் 2024 7ஆம் ஆண்டு விழாவின் நிறைவு நாளில் இணைந்திருக்கிறோம். நாட்டிய அரங்கம் இனிதே தொடங்க இருக்கிறது. பாவையர் போற்றும் பாமாலை என்ற பொருண்மையில் முனைவர் களக்காடு சீதாலட்சுமி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி செல்வி நிவேதிதா ஸ்ரீ அவர்கள் நடனம் வழங்க இருக்கிறார். பக்தி இலக்கியங்களிலும் சங்க இலக்கியங்களிலும் பெண்பால் புலவர்கள் பாடிய பாடல்களை நம்முன் வழங்க இருக்கிறார்கள். ஔவையார், காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் போன்றோர் இயற்றியதும் அப்பர் பெருமானும் மாணிக்க வாசக பெருமானும் தங்களை பெண்ணாக பாவித்து இறைவனை போற்றி உருகிய பாடல்களையும் மோகினி ஆட்டம் மூலமாக வழங்க இருக்கிறார் நிவேதிதா ஸ்ரீ அவர்கள். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நாட்டிலம் பெண்களுடனே என்றார் மகாகவி பாரதியார். அப்படி சேர நாட்டு மண்ணிற்கு சொந்தம் இந்த மோகினி ஆட்டம். மென்மையான அசைவுகளுடனும் அடவுகளுடனும் பெண்கள் ஆடும் நடனம் இது. நடனத்திற்கு முன்பாக கலைஞர்களை அறிமுகப்படுத்தும் தருணம் இது. இன்று நடனம் வழங்க இருக்கும் நிவேதிதா ஸ்ரீ அவர்கள் கலைமாமணி ஸ்ரீமதி கோபிகா வர்மா அவர்களிடம் நடனம் பயின்றவர். 5 வயது முதல் இக்கலையில் ஆர்வம் கொண்டு அவரிடம் பயின்று வருகிறார். தற்பொழுது டெல்லியில் மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜி பயின்று வருபவர். பல நிகழ்ச்சிகளில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருப்பவர். இன்று இந்நிகழ்ச்சியில் நம்முன் மோகினி ஆட்டம் நிகழ்த்த இருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியின் தொடக்கமாக மல்லாரி, இறைவன் திருவீதி உலா முடிந்து அலங்காரம் களைந்ததும் பள்ளியறைக்கு செல்லும் போது ஊஞ்சல் பாட்டு இசைப்பர். இது முடிந்ததும் மல்லாரியை சிறிது நேரம் இசைப்பர். சிவாலயங்களில் இறைவன் இடப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளும் போது பெரிய மல்லாரி இசைக்கப்படும். அதைத் தொடர்ந்து விநாயகர் துதி, பாலும் தெளிதேனும் என தொடங்குகின்ற ஔவையாரினுடைய பாடல், யானை முகத்தை உடைய தூய்மையான மாணிக்கம் போன்ற விநாயக கடவுளுக்கு பாலும் தெளிந்த தேனும் வெள்ளப்பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து தரப்போகிறேன். அதற்கு நீ எனக்கு என்ன தர வேண்டும் என்றால் சங்கத்தமிழ் 3ஐயும் தா என முழுமுதற் கடவுளை வணங்க இருக்கிறார். தொடர்ந்து இரவாத இன்ப அன்பு வேண்டும் என்ற காரைக்கால் அம்மையார் அவர்களின் பாடல். இரவாத இன்ப அன்பினை வேண்டுகிறார். இரவாத உயிர் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு தானே இருக்கும். அதேபோல் என்றும் மாறாத குறையாத அன்பினை இறைவனிடம் வேண்டுகிறார். பிறவாமை வேண்டும், வினைப்பயனால் மீண்டும் பிறப்பு ஏற்படினும் கூட இறைவன் திருவடியை மறவாமல் இருக்க வேண்டும். திருவடியை மறவாமல் இருந்தால் மட்டும் போதுமா, உன் திருவடியின் கீழ் என்றும் இருக்கும் வரம் வேண்டும் என வேண்டுகிறார். இப்பொழுது விநாயக பெருமானின் அருளும் சிவபெருமானினுடைய அருளும் வேண்டி நடனம் வழங்க உள்ளார் நிவேதிதா ஸ்ரீ அவர்கள்.
ga sa pa ma ga sa pa ma ga sa ga sa sa ga sa ni pa ni sa ni pa ma pa ga ma ga sa ga sa ni pa ni sa ni pa ma pa ga ma ga sa ga sa ni pa ni sa ni pa ma pa ga ma ga sa ga sa ni pa ni sa ni pa ma ga sa கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் சங்கத்தமிழ் மூன்றும் இயற்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் இரவாத இன்ப அன்பு வேண்டி 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 பின் வேண்டுகின்றார் இரவாத இன்ப அன்பு வேண்டி
வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போதும் அடியின் கீழ் இருக்க என்றார் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போதும் அடியின் கீழ் இருக்க என்றார் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போதும் அடியின் கீழ் இருக்க என்றார் இரவாத இன்ப அன்பினை இறைவனிடம் காரைக்கால் அம்மையார் வேண்டியதைப் போல இரவாத இன்ப அன்பினை அவையில் உள்ள அனைவரும் தங்களின் கரவொளியின் மூலமாக நிவேதிதா ஸ்ரீ அவர்களுக்கு வழங்க வேண்டும் என வேண்டுகிறோம். தொடர்ந்து சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியை விழித்து பாடும் ஒரு பாடல் மாசரு பொன்னே. குற்றமற்ற பொன்னொத்த மேனி என்று கோவலன் கண்ணகியை சொன்னபோது கண்ணகிக்கு சிரிப்பு வந்தது. வலம்புரி முத்தே, அந்த சிரிப்பினால் பற்கள் வெளியே தெரிந்து பற்கள் முத்து போல காட்சியளித்ததாம். தொடர்ந்து காசரு விரையே, வாய் நறுமணம் மிக்கதாக இருந்தது. கரும்பே தேனே என்று பலவாறு புகழ்கிறார். கண்ணகியின் சிறப்பை இந்த ஒரு பாடல் மிக சிறப்பாக வெளிப்படுத்தும். கண்ணகி கோவலனாகிய தலைமகனுக்கு முற்றும் ஈடு கொடுக்கும் தலைமகள்தான். கோவலனின் உயிரும் உணர்வும் மகிழ்ந்து இன்புறத்தக்க அளவிற்கு அவள் இன்ப பெட்டகமாக இருந்தாள் என்பதை இளங்கோவடிகள் மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே, அரும்பெறர் பாவாய், ஆருயிர் மருந்தே, பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே என்ன வருகின்ற அந்த பாடலில் கண்ணகியின் சிறப்பை உணர்த்துவார். இப்பொழுது அந்த பாடலுக்கு நடனமாட வருகிறார் நிவேதிதா ஸ்ரீ. மாசரு பொன்னே, ராகம் கானடா, தாளம் ஆதி.
மாசரு பொன்னே வலம்புரி முத்தே மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு வீரையே கரும்பே தேனே மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு வீரையே கரும்பே தேனே மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு வீரையே கரும்பே தேனே அரும்பெறற் பாவாய் ஆருயிர் மருந்தே அரும்பெறற் பாவாய் ஆருயிர் மருந்தே பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே மலையிடை பிறவா மணியே என்கோ அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ மலையிடை பிறவா மணியே என்கோ அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ தாழிரும் கூந்தல் கையல் நின்னை தாழிரும் கூந்தல் கையல் நின்னை மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு வீரையே கரும்பே தேனே கற்கும் கலையை மாசற கற்க வேண்டும் என்பதற்கு நிவேதிதா ஸ்ரீ போன்றோர் சாட்சி. அவருக்கு உங்களின் கரவொலியின் மூலமாக வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து ஸ்ரீமன் நாராயணனின் 1000 பெயர்களை வானம் போற்றுகின்றன. பழுது இல் தொல் புகழ் குறைகள் இல்லாத தொன்மையான புகழை உடையவன் ஸ்ரீமன் நாராயணன். எங்கள் குறை தீர்ப்பவனே, மயிலையின் மாதவனே, மங்கள வாழ்வருள்பவனே, திருவரங்கநாதனே, திருவருளை தந்திடுவாய், காஞ்சியில் வரதனே, கருட வாகனத்தவனே. நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம். பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்த்து பரமன் அருள் தரும் சாதனம். எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் அருள் வேண்டி நடனம் வழங்க வருகிறார் நிவேதிதா ஸ்ரீ அவர்கள். நாமம் 1000 வர்ணம், ராகம் ஆபோகி, தாளம் ஆதி. நாமம் நாமம் 1000 ஏத்த நின்ற நாராயணா. நாமம் 1000 ஏத்த நின்ற நாராயணா. நாமம்
ததிங்கின தொம் ஜம் த ஜன்னு த த ஜன்னு ஜன்னு த த ஜம் கிட்ட தக்கதா ஜம் தரி கிட்ட தக்க ஜம் த ஜன்னு த த ஜன்னு ஜன்னு த த ஜம் கிட்ட தக்கதா ஜம் தரி கிட்ட தக்க ஜம் த ஜன்னு த த ஜன்னு ஜன்னு த த ஜம் கிட்ட தக்கதா ஜம் தரி கிட்ட தக்க ஜம் த ஜன்னு த த ஜன்னு ஜன்னு த த ஜம் கிட்ட தக்கதா ஜம் தரி கிட்ட தக்க ஜம் த ஜன்னு த த ஜன்னு ஜன்னு த த ஜம் கிட்ட தக்கதா ஜம் தரி கிட்ட தக்க ஜம் த ஜன்னு த த ஜன்னு த திமி த தை த ஜன்னு ஜன்னு த த ஜன்னு திமி த த த திங் கி ந தொங்க த திங் கி ந தொம் 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 த ஜன்னு ஜன்னு த த ஜன்னு திமி த த த திங் கி ந தொங்க த திங் கி ந தொம் 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 த ஜன்னு ஜன்னு த த ஜன்னு திமி த த த திங் கி ந தொங்க த திங் கி ந தொம் 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 நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்குவாதை தவிருமே நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்குவாதை தவிருமே நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்குவாதை தவிருமே காமன் போதரு காலம் என்று தளம் குத்தக்க திக்கு தக்க திங்கின தொம் தீம் தத்தரீம் தத்தரி தண்ண ஜொன்னு திமி ததா த தக்கும் த திக்கும் த துக்கும் தரீம் தத்தரீம் தத்தரி தண்ண ஜொன்னு திமி ததா த தக்கும் த திக்கும் த துக்கும் த தக்கும் தத்த திக்கும் தத்த துக்கும் தத்த திக்கும் தத்த த தன்ன ஜொன்னு திமி தக்கிட்ட தக்கும் தத்த திக்கும் தத்த துக்கும் தத்த திக்கும் தத்த த தன்ன ஜொன்னு திமி தக்கிட்ட தனத தனத தத் ஜொன்னு த ஜொன்னு த தன தத்த தனத தனத தத் ஜொன்னு தத்த ஜொன்னு த ஜொன்னு த தத் தனத தனத தத் ஜொன்னு த ஜொன்னு த தத் தனத தனத ரித்த கிடதக தகிடதோம் தத் ஜொன்னு த ஜொன்னு த ரித்த கிடதக தகிடதோம் தத் ஜொன்னு த ஜொன்னு த ரித்த கிடதக தகிடதோம் காமன் போதரு காலம் என்று பங்குனி நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சிற்றில் வந்து சிதை ஏலே காமன் போதரு காலம் என்று பங்குனி நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சிற்றில் வந்து சிதை ஏலே காமன் போதரு காலம் என்று பங்குனி
நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே காமன் போதர் காலம் என்று பங்குனி நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே காமன் போதர் காலம் என்று பங்குனி நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே ரிகமரிக சரிக சாரி சத மத சத சரி ரிக சரி மகரி சரி கம கம கமத ரிக சரி க மகரி கரி சதரி சமகரி சநாமம் ஆயிரம் நின்ற நாராயணா தெய்வாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுண்டம் சேர்வரே கோதை வாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுண்டம் சேர்வரே மாதமத கரி சரி கோதைவாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுண்டம் சேர்வரே மத சதா மத மகரி கமகரி சதச ரிக மத சத மகரி சரிக கோதை வாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுண்டம் சேர்வரே கசத மகரி கம கமகரி கரி சரி கமத சரி கரி சத மகரி சரி கோதை வாய் தமிழ் வல்லவர் வைகுண்டம் சேர்வரே கோதை வாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுண்டம் சேர்வரே சரி கரி ரி சத மத கரி சரி கமக சரி கமரி கரி சக சரி சத மத சத மகரி சரி கோதை வாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுண்டம் சேர்வரே கோதை வாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுண்டம் சேர்வரே.
சிற்றன் சிறு காலை, சிறிய காலை பொழுதில் எழுந்து பிரம்ம முகூர்த்தம் என அழைக்கப்படும் அந்த நேரத்திலே பொதுவாக இயற்கையான சுவாச காற்று நமக்கு கிடைக்கும். அந்த காற்று உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். அத்தகைய சிறப்புமிக்க நேரத்தில் உன்னை நாங்கள் வந்து வழிபட்டு உன் பொற்றாமரை பாதங்களை காணும் பாக்கியம் எப்பொழுதும் எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் உன் அருகே இருந்து உனக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என அற்புதமாக தன்னுடைய நடனத்தின் மூலமாக வெளிப்படுத்திய நிவேதிதா ஸ்ரீ அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து தலைவனின் பெயரை கேட்டாள் தலைவி. பெயரை கேட்டதும் காதல் கொண்டாள். பெயருக்கே இத்தனை பெருமையா என்று வியந்து போனாள். பின் அவனுடைய தோற்றம், இருப்பிடம் இவற்றையெல்லாம் அறிகிறாள். அதன் பின் காணும் இடமெங்கும் அவனேயானான். அவனையல்லால் அவளுக்கு ஒரு புகழ் இல்லை. அக்கணம் தன் பெற்றோரை மறந்தாள், தன் பெயரை மறந்தாள், ஏன் தன்னையே மறந்தாள். தலைவன் தாள் ஒன்றே தன் தலையில் கொண்டாள். தலைவனுக்கே அடிமையானாள். ஒருமையுடன் அவள் திருமலரடி நினைக்கின்ற உத்தமருள் ஒருத்தியானாள். உலகையே மறந்தாள். திருநாவுக்கரச பெருமான் தன்னை பெண்ணாக பாவித்து இறைவன் பால் கொண்ட காதலை இப்படி வெளிப்படுத்துகிறார். இங்கு இத்தகைய தெய்வீகமான பாடலை காண்போரும் இறைவன் மேல் காதல் கொள்ளும் வண்ணம் நிகழ்த்த இருக்கிறார் நிவேதிதா ஸ்ரீ. முன்னம் அவனுடைய நாமம் ராகம் சுத்த சாவேரி. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னர் அவனுடைய ஆரூர் கேட்டாள். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள். தன்னாமம் கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. சிவபெருமானை சென்று உயிர்கள் அடைய உயிர் மேற்கொள்ள வேண்டிய நிலைகளை படிப்படியாக விவரிக்கும் பாடலாக இந்த பாடல் அமைந்தது. கேட்டல், தெளிதல், சிந்தித்து ஆராய்தல், யான் எனது என்ற நிலை மாறி சிவமாக மாறுதல் என்ற 4 நிலைகளையும் இங்கே ஒருங்கே அரங்கேற்றினார். அவருக்கு வாழ்த்துகள். தொடர்ந்து சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாடல். வாரணம் 1000 பதிகம் திருமண பேற்றினை வழங்கக்கூடியது. நல் வாழ்க்கையோடு நன்மக்கட்பேரையும் வழங்க வல்லது. இதில் முதல் பாடல் மாப்பிள்ளை அழைப்பையும், 2ஆம் பாடல் நிச்சயதார்த்தத்தையும்,
மூன்றாம் பாடல் பெரியோர்களின் அனுமதி கேட்டலையும், நான்காம் பாடல் காப்பு கட்டுதலையும், ஐந்தாம் பாடல் மணமகனாக பெருமாள் வந்த நிலையையும், ஆறாம் பாடல் திருமணம் முடிந்து கைப்பிடித்தலையும், ஏழாம் பாடல் அக்னியை வலம் வருதலும், எட்டாம் பாடல் அம்மி மிதித்தலும், ஒன்பதாம் பாடல் பொறியிடுதலும், பத்தாம் பாடல் மணமக்கள் ஊர்வலமும், 11ஆம் பாடல் இப்பதிகம் பாடுவதனின் நன்மையையும் வெளிப்படுத்துகிறது. இறைவனையே ஆண்டவள் அல்லவா ஆண்டாள். கண்ணன் தன்னுடைய கனவிலே வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அதை தன்னுடைய கனவிலே சிந்திக்கிறாள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான் என்று தன் தோழியிடம் கண்ணன் தன் கரம் பிடித்தலை பற்றி மிக அற்புதமாக பாடுகிறாள். தன்னை ஆண்டாளாகவே பாவித்து கொண்டு இப்பொழுது நடனம் வழங்க வருகிறார் நிவேதிதா ஸ்ரீ. வரணமாயிரம் சூழவலம் செய்து வரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணனம் நடக்கின்றான் எதிர் நாரணனம் நடக்கின்றான் எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கலா கண்டேன் தோழினான். நாளை வதுவை மணமென்று நாளிட்டு நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தர் கீழ் பாளை கமுகு பரிசுடை பந்தர் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பார் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பார் ஓர் காளை புகுத கனா கண்டேன் தோழினான். நால் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி நால் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடுத்தேத்தி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான் கட்ட
கனா கண்டேன் தோழினான் மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான் பெருமாள் மீது தீராத காதலும் ஆழமான பக்தியும் கொண்டவர் ஆண்டாள். ஸ்ரீரங்கத்தில் சயனித்திருக்கும் அரங்கநாத பெருமாளுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடனே ஐக்கியமானவர். கண்ணன் தன்னை கரம்பிடித்த கனாவை அற்புதமாக வெளிப்படுத்தினார். அவருக்கு வாழ்த்துகள். தொடர்ந்து பெரியாழ்வார் தன்னை யசோதாவாக பாவித்து பாடிய பாடல். யசோதை சந்திரனிடம் எனது குழந்தையாகிய கிருஷ்ணன் தனது நெற்றியிலே சுட்டி அசையவும் அறையிலே சதங்கை கிண் கிண் என்று சப்தமிடவும் தவழ்ந்து புழுதியில் விளையாடுவதை காண்பதுதான் நீ கண் படைத்ததற்கான பயன் என்றும் இந்த விளையாட்டை காண நீ இங்கே வா என்றும் அழைக்கிறார். கல்லாதவரின் முகத்திலே இருப்பவை கண்கள் அல்ல, இரண்டும் புண்கள் என்று எப்படி வள்ளுவர் குறிப்பிட்டாரோ அதுபோல் உன் முகத்தில் கண்கள் இருந்தால் அந்த கண்கள் பயன்பெற வேண்டும் என்றால் இங்கு வந்து கண்ணனின் லீலைகளை பார்த்துவிட்டு செல் என்று சந்திரனை அழைக்கிறார் பெரியாழ்வார் தன்னை யசோதாவாக பாவித்து கொண்டு. தன் முகத்து சுட்டி ராகம் மாண்டு தாளம் ஏக்க தாளம். தன்முகத்து சுட்டி தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணி ஆர்ப்ப புழுதி அலைகின்றான் தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணி ஆர்ப்ப புழுதி அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி
வாகில் நீ இங்கே நோக்கிப்போ நின்முகம் கண்ணுள்ள வாகில் நீ இங்கே நோக்கிப்போ என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுள்ள வாகில் நீ இங்கே நோக்கிப்போ என் சிறு குட்டன் என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுதன் பிரான் என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுதன் பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுதன் பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சன வண்ணனோடு அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவா மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவா மாமதி 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 அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவா மஞ்சில் மறையாதே மஞ்சில் மறையாதே மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவா மாமதி மகிழ்ந்தோடிவா மாமதி மகிழ்ந்தோடிவா குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் என்பது வள்ளுவன் வாக்கு. எந்த தாயும் தன்னுடைய குழந்தையின் மழலையை ரசிக்கத்தானே செய்வாள். அந்த குழந்தையை தொட்டிலில் இட்டு தாலாட்டு பாடும் பொழுது மனம் எப்படி குதூகலிக்கும். குழந்தையின் அழகை ஒவ்வொரு சூழலிலும் பார்த்து பார்த்து ரசிப்பாள் அல்லவா. அதேபோல் யசோதை தன் குழந்தையின் அழகை பார்த்து ரசிக்குமாறு சந்திரனை அழைத்த பாடலுக்கு மிக அற்புதமாக நடனம் வழங்கினார் நிவேதிதா ஸ்ரீ. அவருக்கு வாழ்த்துகள். தொடர்ந்து திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். கேட்பவரையும் படிப்பவரையும் பக்தியில் உருக வைக்கும் வகையில் அதன் ஒரு பகுதியாக இருப்பது திருவெம்பாவை. சிவபெருமானின் பெருமைகளை இரு தோழிகள் பேசிக்கொள்வதைப் போல மிக அழகாக ஒவ்வொரு பாடலும் இதில் அமைந்திருக்கும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையாரின் நாமத்தை குறிப்பிட்டு அவரது பெருமைக்கு முன்பு உலகில் உள்ள அத்துணை விலை உயர்ந்த பொருட்களும் சூரியனை கண்ட நட்சத்திரங்களைப் போல இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும் என்பார் மாணிக்கவாசக பெருமான். 19வது பாடலில் இறைவனிடம் நாம் நம்மை எப்படி ஒப்படைக்க வேண்டும் என்பதையும், திருமண வயதில் இருக்கும் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் தனக்கு எப்படிப்பட்ட கணவன் வேண்டும் என்பதையும் சிவபெருமானிடம் உறுதியாக சொல்வதை இப்பொழுது நடனமாக வழங்க வருகிறார். உன் கையில் பிள்ளை, ராகம் சுருட்டி, தாளம் ஆதி. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழம் சொல். புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். என் குங்கை நின்
நண்பர் அல்லார் தோள் சேரக்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் மற்றொன்றும் காணற்க இங்கிப்பரிசே எமக்கென் கோன் நல்குதியேல் எங்கெழில ஞாயிறு எமக்கெலோரியம் பாவாய் எங்கெழில ஞாயிறு எமக்கெலோரியம் பாவாய் எங்கெழில ஞாயிறு நன்றி. தொடர்ந்து கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். கோவிந்தன் நிலைத்து வாழும் ஊர், ஒளி வீசும் மணி மாடங்கள் விளங்கும் ஊர், நீதியில் சிறந்த நல்ல பக்தர்கள் வாழும் ஊர், நான் மறைகள் என்றும் ஒலிக்கும் ஊர். அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதங்களின் தலைவனினுடைய ஊர். திருப்பாவை 30 பாடியவள் பெரியாழ்வாரின் அன்பு மகள். தமிழின் தனித்துவம் வாய்ந்த கோதை பிறந்த ஊர். 5 குடிக்கு ஒரு சன்னதியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வாழ்த்தாய் மனமே மகிழ்ந்து என்பர். ஆண்டாளின் பெருமைகளை அளக்கவும் முடியாது, விவரிக்கவும் முடியாது. பிஞ்சிலே பழுத்தவள் அல்லவா. கோதை பிறந்த ஊரான திருவாடிப்பூரத்து என்கின்ற பாடலுக்கு நடனம் வழங்க வருகிறார் நிவேதிதா ஸ்ரீ. ராகம் மத்தியமாவதி, தாளம் ஆதி. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர். சோதி மணி மாடம் தோன்றும் ஊர். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர். சோதி மணி மாடம் தோன்றும் ஊர். நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர். நான் மறைகள் ஓதும் ஊர். வில்லிபுத்தூர் வேத கோனூர். நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர். நான் மறைகள் ஓதும் ஊர். வில்லிபுத்தூர் வேத கோனூர். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும். வேதமனைத்துக்கும் வித்தாகும். பாதகங்கள் பரமனடி காட்டும். வேதமனைத்துக்கும் வித்தாகும். கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு. கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு.
திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவல்லி வளநாடி வாழியே வண்புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழியே மறுவாரும் திருவல்லி வளநாடி வாழியே வண்புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழியே வாழியே சூடி கொடுத்த சுடர்கொடியாம் ஆண்டாளின் பெருமையை இப்பொழுது பார்த்தோம். தொடர்ந்து கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்தபுராண வாழ்த்திற்கு நடனம் வழங்க வருகிறார். மழை எப்போதும் குறைவில்லாமல் பெய்ய வேண்டும், எல்லா வளங்களும் சுரக்க வேண்டும், மன்னன் முறையாக அரசு செலுத்த வேண்டும், உயிர்கள் எல்லாம் குறையின்றி வாழ வேண்டும், வேதங்களில் சொல்லப்பட்ட அறங்கள் அனைத்தும் ஓங்க வேண்டும், தவ வேள்விகள் நிகழ வேண்டும், மேன்மையான சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டும். வான்முகில் வழாது பெய்க விருத்தம் ராகம் மத்தியமாவதி. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். பாவையர் போற்றும் பாமாலை நாட்டிய அரங்கு நிகழ்ச்சியின் நிறைவிற்கு வந்துவிட்டோம். உலக நன்மையின் பொருட்டு வேள்விகள் அர்ச்சனைகள் வழிபாடுகள் செய்யும் அந்தணர்கள் வாழ்க, சிவன் நியதிப்படி வேள்வி நடத்தும் வானவர்கள் வாழ்க, பசுக்கூட்டம் வாழ்க, மன்னன் செங்கோல் ஆட்சி வாழ்க, உயிர்கள் எல்லாம் நலம் பெற. ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர், காவலன் காவான் எனின் என்பது திருக்குறள். ஒரு மன்னன் எப்படி ஆட்சி நடத்த வேண்டும், எப்படி ஆட்சி நடத்தினால் அவ்வுலக உயிர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அப்படி இருந்தால் அந்நாட்டிலே பசுக்களும் பால்வளமும் குன்றாமல் இருக்கும், 6 தொழிலோடும் மறை நூல்களை யாரும் மறவாமல் இருப்பர். 5 எழுத்தின் புனைப்பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லாமற் கரை காட்டி ஆட்கொண்டாய் என்பது திருவாசகம். எங்கும் நிறைந்தவர் சிவபெருமான். கையிலை தாண்டகத்தில் திருநாவுக்கரசர் காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி என்பார்.
அப்படி எல்லா நாட்டினவருக்கும் பொதுவானவர் அல்லவா? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என ஏன் மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே கூறினார்? பாண்டிய நாட்டில் சிவன் நடத்திய திருவிளையாடல்களை சிறப்பிக்கும் விதமாக தென்னாடுடைய சிவனே என போற்றப்பட்டது. சிற்றம்பலம், சிறு அம்பலம், சிறிய வெளி என்று பொருள் கொள்ளலாம். நமது இதயத்தில் ஒரு சிறு வெளி இருக்கிறது. அதில் கட்டை விரல் அளவுதான் நம் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்குள் இறைவன் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனை உணர்ந்து வழிபட்டு உய்வதற்காக தில்லையில் திருச்சிற்றம்பலத்தில் இறைவன் திருக்காட்சி அளித்தான். திரை விலகினால் ஒளி தெரியும், மாயை விலகினால் ஞானம் பிறக்கும். திருச்சிற்றம்பலம் என்று சொல்ல சொல்ல நாம் அறியாமல் பார்க்கும், பேசும், செய்யும் அனைத்து பாவச் செயல்களும் நீங்கி நம் ஆன்மாவிற்கு புண்ணியம் கிடைக்கும். நிவேதிதா ஸ்ரீ அவர்கள் வாழ்க அந்தணர் நம் வாழ்விற்கு புண்ணியம் வழங்கக்கூடிய பாடலுக்கு நடனம் ஆட வருகிறார். நிகழ்ச்சியின் நிறைவாக ராகம் மத்தியமாவதி, தாளம் ஏகதாளம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக. வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம், வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க. ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க. வையகமும் துயர் தீர்கவே, வையகமும் துயர் தீர்கவே. வையகமும் துயர் தீர்கவே, வையகமும் துயர் தீர்கவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. காவாய் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம். हर नमः पार्वती पतये, हर हर महादेवा. இத்தனை மணி நேரம் மிக சிறப்பாக தொகுப்புரை வழங்கிய ரேகாமணி அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலியோடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ரசிகரஞ்சனி சபா ஃபவுண்டேஷனும் ஆர்ஆர் சபாவும் இணைந்து தமிழிசை சாரல் நிகழ்ச்சியை ஏழாவது ஆண்டாக 8 நாட்கள் மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறது. இத்தனை நாள் இங்கு பேசிய பேச்சாளர்கள், இசை அறிஞர்கள், விற்பனர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாட்டியமாடிய நிவேதிதா ஸ்ரீ அவர்களை வாழ்த்தி பேராசிரியர் ஒரு சில வார்த்தைகள் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். எனக்கு நாட்டியத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நான் வெறும் பாடுகிறது தான். லாஸ்ட் மந்த் 27 இங்கே கிருஷ்ணாஞ்சலின்னு ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி அன்றைக்கி பாடினேன்னு கூடவங்க. அதுக்கப்புறம் they are all forcing me to talk 2 words. I am doing choreography to Urmila Satyanarayana also, டான்ஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக அந்த குழந்தை வித்தின் ஒரு 45 minutes வாட் இஸ் தமிழ் இந்த ப்ரூவ் பண்ணிட்டு. I am not a Tamilian, I am from Udupi. But I go on telling people I am from Tamil Nadu. I never say I am from Udupi. Because Tamil Nadu has brought me into this world. My fame, my compositions, all over the world, it has gone because of the greatness of Tamil Nadu. எனக்கு தமிழ் பேச தெரியல. ஆனால் கூட ஐ வாண்ட் டு டாக் இன் தமிழ் பேச. பிகாஸ் தமிழ்நாடு சொன்னப்புறம் தமிழ்நாடுன்னு சொல்ல போகிறேன். ரெண்டாவது இன்னைக்கு என்ன குழந்தைங்க இன்னைக்கு டான்ஸ் பண்ண குழந்தை அந்த எனக்கு ஐ எம் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் கோபிகா வர்மா. அவளுடைய ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஒரு என்ன அபூர்வமான ஒரு தமிழ் கம்ப்ளீட் தமிழ் சாங்ஸை வச்சுண்டு அது ஒரு பாட்டை நாட்டியமாக பண்ணி காட்டினா அந்த குழந்தைக்கு என் தாய் மூகாம்பிகா எல்லா அனுகிரகத்தையும் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். அதே மாதிரி இதை டியூன் பண்ணால் எங்கள் அம்மா மை சிஸ்டர் அவங்களுக்கும் இந்த தாய் மூகாம்பிகா அனுகிரகம். இந்த 8 நாட்கள் விழாவின் நிறைவாக இந்த இசை நாட்டிய அரங்கு இது தனித்துவம் வாய்ந்தது. எப்படின்னா முழுக்க இலக்கியங்கள்லேருந்து எடுத்தது. தமிழ்நாட்டில் கேரளத்தை சேர்ந்த நடனம். எப்படி கண்ணகி தமிழில் மதுரை தமிழ்நாட்டில் மதுரையம்பதியில் அற்புதம் நிகழ்த்தினா, அதுக்கப்புறம் சேரன நாட்டுக்கு போய் அங்கே அரசியோட கோவிலாக அங்கே இருந்தா. அதனால் இந்த இசை விழாவில் தமிழிசை சாரலில் நாட்டியத்தை கேரள நடனம் இருக்கிற இந்த மோகினி ஆட்டத்தை தமிழ் பாடல்களுக்கு இலக்கிய பாடல்களுக்கு ஆடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதில் தான் இந்த ஒரு பெருமுயற்சி. அது இந்த மாதிரி பெரியவா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறதுனால அந்த குழந்தைக்கும் ஸ்ரேயஸு எல்லாம் இந்த குழந்தையோட அந்த டீம் பாடியிருக்கிற ஜெயஸ்ரீ, அதுக்கப்புறம் நட்வாங்கம் பண்ண மோகனப்பிரியா, மிருதங்கம் வாசித்த என்ன அவ்வளவு இருந்தது. அபினவன் தேவர் மாதிரி நல்ல சூப்பராக ரொம்ப அப்படி ஒரு இதுவாக பண்ணினார். ஸோ உங்களுக்கு கிஷோருக்கு எல்லாரும் ரொம்ப ஸ்ரேயஸோட எல்லா விதமான நலம், கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும். இந்த கீர்த்தி ஓங்கிண்டே இருக்கணும். தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும்
துய்ய நின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரித்துயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அப்படிங்கிறத இந்த இடத்துல வைஷ்ணவமும் சைவமும் ரெண்டும் ஒன்று தான். அப்படிங்கிறதுல சைவத்தோட இதுலேயும் எப்படி அருளாளர்கள் தன்னை பெண்ணாக பாவித்த திருஞான சம்பந்தர்லேருந்தே சொல்லணும். ஏன்னா சிறியாறு மடக்கிளியெல்லாம் பாடினது அகத்துறை பாடலாக பாடியிருக்கார். அதே மாதிரி அப்பர் பெருமானும் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் பாடினா இப்போது. அதனால் எல்லாருமே அப்படி தான் பாடியிருக்கா. அப்பேற்பட்ட அருளாளர்கள் முக்கியமாக பாவை நோன்பு நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய அந்த திருவம்பாவையை பாடின மாணிக்கவாசக பெருமான். இதை தவிர ரொம்ப ஸ்பெஷலாக திருக்கோவையார் கடவுளே கேட்டு அந்த மாதிரி பாடியிருக்கிற மாணிக்கவாசகர். இப்படிலாம் நமக்கு அருளாளர்களை நம்ம வரிசைப்படுத்திகிட்டே போகலாம். காரைக்கால் அம்மையார், ஔவையார் எல்லாரும். இதுக்கு நடுவில் நம்ம ஆண்டாளையும் நம்ம எடுத்து எல்லா அருளாளர்களோட அருளி செயல்களை இங்கே நாட்டியமாக ஆடி காமிச்சா இந்த நிவேதிதா ஸ்ரீ மேலும் மேலும் இந்த மாதிரியான பல அரங்குகளை அவங்க அலங்கரித்து இன்னும் மேலும் இந்த கலையில் ஒரு உன்னதமான ஒரு கலை இது. இந்த கலையில் நல்ல பாராட்டுதல்களும் பரிசுகளும் இறைவனோட அருளால் என குறைவில்லாத கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு மெயினாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். ரைட் ஃப்ரம் தி ஆர்கெஸ்ட்ரா, திரு கோவிந்தராஜ், திரு கிஷோர், ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ அண்ட் ஸ்ரீமதி மோகனப்பிரியா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. அண்ட் சீதாலக்ஷ்மி மாமி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணி எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்து எனக்கு புரிய வச்சு எல்லாமே பண்ண வச்சா, அதுக்கும் ரொம்ப நன்றி. Thank you all for coming and watching me perform, and I look forward to seeing you all more in my future performances. Thank you so much.